நான் சொல்றது கேக்குதல்ல? அவங்க எங்க போயிருக்காங்க? எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கம்மா? உங்க பெரியம்மா இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதான் போய் பார்க்கலாமா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? எனக்கு கால் வலிக்குது இல்ல, சொல்லு மம்மி. இரு நான் அவங்க கேட்குறேன், யாருக்கிட்டேயாவது கேட்குறேன், கேட்டு பார்க்குறேன். அதான் அட்ரஸ் உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன? செல்லில் பார்த்து கூகுள் மேப்பில் பார்த்து நீங்கள் லொக்கேஷன் பார்த்துருக்கலாம்ல. லொக்கேஷன் பார்த்தா கரெக்டாக தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நீ பெரியம்மாவை பார்க்கணுமா வேணாமா? அப்புறம் பார்க்குற காலையில் கிளம்பணும்ல, நீ பார்க்கணும். பெரியம்மாவை பார்க்கணுன்னு அழுதல்ல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் அது இருக்கிற இடம்? அதில் மாதத்துக்கு ஒரு வீடு மாத்திரா, நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட கேளு, அட்ரஸ் கேளு. கேட்குறேன். ஐயா, இங்கே மணிமேகலைன்னு யாராவது இருக்காங்களா? அவங்க எங்கள் அக்கா தான், இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நாங்கள் வந்திருக்கோம் அவங்கள பார்க்கலான்ட்டு. அவங்க இருக்காங்களா? சொல்லுங்க ஐயா. இங்கே மணிமேகலன் இங்கே இருக்கு யாரும் தெரியல, ஆனால் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க பேர் எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்க வேணால் போய் கேளுங்க. முதல் மாடியில் இருக்காங்க, 6ஆம் நம்பர் வீடு. நீங்கள் அங்கே வேணால் போய் கேட்டு பாருங்க. அங்கிள், தேங்க்யூ அங்கிள், நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு கேட்குறோமா? சரி பாப்பா, போய் பாருங்க. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் என்னாச்சு? எப்படிக்கா விழுந்துட்டேன்? அக்கா, இப்போ எப்படிக்கா இருக்கு உடம்பு? ரொம்ப மோசமாக இருக்குல்ல சொன்னாங்க. எப்படி விழுந்துட்ட? நீ பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா? எங்கே உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்காரு? யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அக்கா, உன் தங்கச்சி நான் இருக்குங்கக்கா, நீ ஏன்க்கா ஃபீல் பண்ணுற? நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன பண்றது, என் நிலைமை அவ்வளவுதான். டாக்டர் எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சுகர் இருக்கிறதால என்னால எந்திருக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரே நடக்குது, கைகாலெல்லாம் ஒரே நடக்குது. மம்மி, அப்ப பெரியமாவுக்கு சுகர் இருக்குதா? அப்ப எத்தனை கிலோ வச்சிருப்பாங்க சுகரு? சுகர்ன்றது ஒரு நோய்டி, அது எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு கேட்குறப்பெல்லாம் பேசக்கூடாது. என்ன? சுகர்ன்றது ஒரு நோயா? அது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் தெரியுது. நான் சுகர்ன்றது நிறைய வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன் சேச்சி எல்லாம் சொல்லி தரது இல்லையா? குழந்தைக்கு எல்லாம் சொல்லி தரது இல்லையா? என்னென்ன இருக்குன்னு சொல்லி தரது இல்லையா? எப்படி பண்ற? பெரியமா, சாரி பெரியமா, நான் ஏதோ ஒரு மைண்ட்ல சொல்லிட்டேன் பெரியமா, எனக்கு அது தெரியாது பெரியமா. குட்டிமா, நீ சொன்னது தப்பு இல்ல, உனக்கு தெரிஞ்சதா நீ கரெக்டா சொல்லுவல்ல குட்டிமா. சரி குட்டிமா, நீ வந்து பாத்தியே, அது எனக்கு பெருசு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்திருக்கீங்கல்ல. சரி, ஓகே. காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றியா குட்டிமா? பெரியமா, நானும் அம்மாவும் போய் வாங்கிட்டு வரோம் பெரியமா. காப்பி டீ கண்டிப்பா வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு காப்பி வேணுமா, டீ வேணுமா பெரியமா? காப்பி இல்ல பண்ணு, எது பெரியமா நீங்க சாப்பிடுவீங்க சொல்லுங்க பெரியமா. இப்போ கடையில போயிட்டு வாங்கிட்டு வரும்ல, வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்க உடம்பு பாத்துக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ல? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், அவர் வரல, அவர் எங்க வேலைக்கு போயிருக்காரா. வந்த உடனே தான் கூட்டிட்டு போகணும். ஆமா. சரி, நீங்க எழுத்தாப்புல ஒரு முக்கட்டில் ஒரு கடை இருக்கு, அந்த கடையாண்ட போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா? வேணா சேர்ந்து சாப்பிடுவோம். அக்கா, வாங்கிட்டு வரோம்க்கா. அக்கா, நாங்களே ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து தான்க்கா தேடி இங்கே வந்தோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னார் மேலே இருக்காங்க அப்படின்ட்டு, ஆனால் அவர் பேரை சொன்னோம், உன் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. யாரும் எனக்கு தெரியாதவனா வந்து சொல்லியிருப்பான், தெரிஞ்சவனா கரெக்டாக சொல்லுவாங்க மேலே தான் இருக்காங்கன்ட்டு. தெரியாதவனும் சொல்லியிருப்பான். அதான் எங்க பெரியமா யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எங்க போனாலும் எல்லாருக்கும் தெரியுமில்ல. அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆளு. அந்த அங்கிள் புதுசு போல, அதான் அவங்களுக்கு தெரியல. சரி, இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, சரி போயிட்டு வாங்க, எனக்கு மயக்கமெல்லாம் இருக்கு, சீக்கிரம் வாங்க. வாங்க மம்மி, போயிட்டு வந்துருவோம். ஏமா, என்னம்மா வேணும் சொல்லுங்க. டீ, பார்சல் டீ 2 கொடுங்க. அப்புறம் எங்களுக்கு பன்னு வேணும். பன்னு கிடைக்குமா? பிஸ்கெட் பாக்கெட் வேணும். இருக்குமா. டீ பார்சல் டீ 2 டீயா? சரி, ரைட்டு. 2 பார்சல் டீ, அப்புறம் ஒரு பன்னு, அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டா? ஆமாம் ஆமாம், 2 பிஸ்கெட் பாக்கெட்டு கொடுங்க, அப்புறம் 2 பன்னு கொடுங்க, அப்புறம் 2 பார்சல் டீ கொடுங்க. கரெக்டாக இருக்கும், இது மட்டும் கொடுங்க. சரிம்மா, உடனே தரேன். இந்த மாதிரி எடியச்சு வாங்கிக்குவோமா? குட்டிமா, வாங்கிட்டு வா, போகலாம் நம்ம. அக்கா, இப்போ பரவாயில்லையா? எழுந்து நிற்கிறியே, பரவாயில்ல, சூப்பர். இப்பதான் ஒரு மாதிரியா இருந்தது, மயக்கம் தெரிஞ்சது, அதே எழுந்து நிக்கிறேன். பெரியமா எழுந்து நின்றுட்டாங்க, சூப்பர் சூப்பர். பெரியமா, உங்களுக்கு டீ பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், பண்ணலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க பெரியமா. சரி குட்டிமா, நீ சொன்னா ஓகே தான், நான் சாப்பிட்றேன். ஆனா சுகர் தான் இருக்குன்றாங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. சரி அக்கா, கொஞ்சமாக சாப்பிடுக்கா, அதிகமாக சாப்பிடணும்ல, கொஞ்சமாக சாப்பிடு. சரி சரி.